வணக்கம். இந்த வீடியோவில் வடம் அப்படின்னு ஒரு விமல் படம். மந்த்லி ஸ்டார் விமல் வந்து மாதத்துக்கு ஒரு இருக்கிறதுலே அந்த மாதத்தில் ஒரு முக்கியமான படங்கள் எடுத்து பார்த்தா டாப் 3ல் அவரோட படங்கள் தான் இருக்கும். மாதத்துக்கு ஒரு படம் இறக்கிறாரு. எப்படி தான் வந்து ப்ரொடியூசர்ஸு இவங்களாம் வராங்க, தயாரிப்பாளர்கள், டேரக்டர்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் இவராக ஒரு நல்ல கதை ஏதாவது பார்த்து நடித்தா உண்டு. கடைசியாக நான் வந்து விலங்கு என்ஜாய் பண்ணாதான் சரி. அதுக்கப்புறம் ஊறப்பட்ட படங்கள் வந்தாலும் என்ஜாய் பண்ண முடியல. சரி, இப்போ ஏதாவது வடம்னு ஒரு படம் வந்திருக்கு. அடிக்கடி இந்த டிவியில் வேறு அதோட ஆடு வேறு போட்டு காமிக்கிறான். இப்போ தான் ஓடிடியில் வந்திருக்குன்னு பார்த்தா சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த படத்தை வந்து கேந்திரன் அவி அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் விமல், அப்புறம் நட்டி, நடராஜன், அப்புறம் வந்து முனிஷ்காந்த் இவங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங் சீனில் இந்த படத்தில் வந்து ஒரு நட்டி அவங்களோட வீட்டில் வந்து ஒரு மாடு வந்து கண்ணு போடுது. 2 கண்ணு போடுது. ரெண்டுமே காளமாட்டு கண்ணு. அதில் ஒன்றுக்கு வந்து கண்ணு ஒன்று வந்து இதாக இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து இதை வந்து அடிமட்ட விலைக்கு இதுக்கு சந்தைக்கு அனுப்பிடுறாரு. இன்னொன்று மட்டும் வச்சு வளர்க்குறாரு. அந்த இடத்துல அனுப்புகிற இடத்துல வந்து நம்ம ஆடுகளம் நரேன் வந்து அந்த மாட்டையெல்லாம் காப்பாற்றி அதில் ஒன்று எடுத்துன்னு போயிட்டு சின்ன பையனாக இருக்கிற விமல்கிட்ட கொடுத்து வளர்க்குறாங்க. அது பெருசாகுது. அப்புறம் சேம் சைடு இந்த சைடு நட்டி வந்து இந்த மாட்டை வளர்த்து பெருசாக்குறாரு. அந்த சைடு என்ன ஒரு ப்ரெசென்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் ஜெயிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா அவருக்கு ஒரு பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் இந்த சைடு என்னடானா நட்டி உயிரோடவே இல்லை, அங்கே ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில வந்து நிறைய ட்விஸ்ட்டுகள்லாம் வருது. ஏன்னா இவரை லவ் பண்ண வந்த பொண்ணு ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருந்தா கதை. இந்த கதையை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. ஏன் இப்போ ஆல்ரெடி பாதி சொன்னதே இந்த கதை தான் இன்டர்வல் வரைக்கும் போயிட்டுருக்கு. 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வரக்கூடிய சில ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், சில சீன்களுக்கு ஓரளவுக்கு ஓகே டீசெண்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி விமல் படங்களில் ரொம்ப மட்டமாக இருக்கும் எதுவுமே இல்லாமல். இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாவது ஒரு நட்டி, நடராஜ் ஆகட்டும், அப்புறம் ஆடுகளம் நரேன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாலசரவணன், முனிஷ்காந்த் இவங்களாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ரோல் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சரி ஓகே, ஏதோ ஒரு கதை வில்லேஜில் ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு போகிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கதை மட்டும், அதாவது ரொம்ப படம்லாம் அவ்வளோ இருந்திருந்தேன். அதான் ஓவராலாக பார்த்தா ஒரு 80s 90s எடுக்க வேண்டிய இந்த படத்தை காலம் கடந்து இன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். எகைன் இதை வந்து அப்போ எடுத்துருக்க வேண்டியது. பாட்டுகள் எதுவுமே இது உட்படவே இல்லை. எல்லாமே மொக்கையான பாட்டுகள் தான் இருக்குது. கேஸ் பாட்டெல்லாம் வந்து கேட்டு பாருங்கள். படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னா நீங்களே எடுத்து போடுங்க. சரி, இதுதானா சரி, படத்தில் என்ன நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா, படம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். நீ என்ன கேட்டால் இந்த மாதிரி படங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியது இப்போ இறக்கி விட்ருக்காங்க. எனக்கு தெரியல இன்னும் எவ்வளோ ஸ்டாக்லாம் இந்த படங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காருன்னு தெரியல. எனக்கு பர்சனலாக வந்து படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவர் வந்து ஓப்பனிங் சீன்லேருந்து வந்து அந்த மாட்டு விஷயங்கள், அப்புறம் அதை சுற்றி நடக்கிற அந்த போட்டிகளாகட்டும், அவங்களுக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்து, இவரை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்து ஃபோட்டோ தூக்கி திரியிறா, அவன் அந்த ஆளை வச்சு ஏதாவது கதை போகணுன்னு பார்த்தா அங்கேயும் எவ்வளோ ஒன்றும் நடக்கிறதில்ல. அப்புறம் இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு வைக்கிறானுங்க. அது எதிர்பார்த்த அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலேயே அந்த ட்விஸ்ட் வந்து ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது நடக்கும்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கொடி படம், அப்புறம் இன்னொன்று என்னென்ன, இது நம்ம கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம், அப்புறம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் நோண்டி எடுத்து கொண்டு வந்து அப்பி போட்டு படத்தை எடுத்திருக்காங்கன்னு அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற படத்தில் பல எம்ஜிஆர் படங்கள்லாம் 2 எம்ஜிஆருங்க தான் கடைசிலாம் சேர்கிற மாதிரி 2 மாடுகள் சேர்கிற விஷயங்களாகட்டும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் முனிஷ்காந்துக்குலாம் ஒரு நல்ல ரோல் கொடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ட்விஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு சுமார் படங்கள் அப்படின்னே சொல்லலாம். விமல் இன்கேஸ் வந்து நல்ல கதைகளாக அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் உட்காந்து, எனக்கெல்லாம் முன்னாடி வாகிசோடவாகட்டும், ஒரு மஞ்சப்பை ஆகட்டும், ஒரு தேசிங்கராஜா இந்த மாதிரி படங்களாக பார்த்து நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருந்தவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. ப்ரொடியூசர்ஸில் இப்போ கிடைக்கிறது கஷ்டம். ஓரளவுக்கு நல்லா செலவு பண்ணுற ப்ரொடியூஸ் கிடைச்சா ஓரளவுக்கு டீசெண்டாவது கதை கேட்டு நல்ல படங்களாக பண்ணுங்கள். வேணும்னா கதையை கேட்குறது கதை உங்களுக்கு இன்கேஸ் ஒரு கதை கேட்குறத வச்சுக்கலாம். இல்லை கதை எழுதுறவங்கள வச்சு ஏதாவது நல்ல படமாக கொடுங்கன்னு தான் கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி தமிழில் இந்த வருஷம் வந்ததில் தாய்க்கிழவி அப்புறம் சில படங்களை தவிர எதுவுமே உருப்படியே இல்லை. மலையாளத்தில் பிச்சு உதறிட்டு இருக்காங்க. 2.5 கோடியில் சம்பவம்னு ஒரு படம் ரம்மியாக இருக்குது. 10 கோடியில் வாழை 2ன்னு பிச்சு எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்னும் இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் இப்படி தான் உட்கார வேண்டியது. மொத்தத்தில் இது ஒரு சுமார் படம். சன் நெக்ஸ்ட் மாதிரி ஓடிடியில் இது ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்தே தீர்வேன். விமல் படம் ஃபேனு, விமல் வெறியன்னா நீங்கள் வேணால் உட்காந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஒரு ஆவரேஜ் படம் தான். தேங்க்யூ.